இங்க ஒருத்தன் காரை திருடலான்னு வந்து அந்த காருக்குள்ளே 3 நாளா மாட்டிக்கிறான். வெளியே போக எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவனால சுத்தமா முடியல. இப்ப இவன் சாகுற நிலைமையில இருக்கும்போது அந்த கார் ஓனர் கால் பண்ணி இந்த காருக்குள்ள நடக்கிறத வெளியில இருந்து யாராலையும் பார்க்க முடியாது. அப்புறம் இதோட கிளாஸ் வேற புல்லட் ப்ரூஃப், அது மட்டும் இல்லாம கார் வேற சவுண்ட் ப்ரூஃப், அதனால நீ என்னதான் கதறினாலும் வெளியே கேட்காதுன்னு சொல்ல இவன் கடுப்பாகி நீ மட்டும் என்ன இப்ப வெளியே விடல, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு கத்த ஓனர் அவர் பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ சடனா காரோட ஏசி வேற ஆன் ஆகிருது. திருடன் உடனே இது ஓனர் பண்ண வேலையா தான் இருக்கும் போல ஏசி காத்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலே கார் டெம்பரேச்சர் பயங்கரமா குறைய ஆரம்பிக்குது. இவன் உடனே குளிர் தாங்க முடியாம சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு ஏசில பேப்பர் வச்சு மூட பாக்குறான். ஆனா எதுவுமே வேலை செய்யாம கொஞ்ச நேரத்திலே குளிர்ல சாகர நிலைமைக்கு போயிடுறான். அப்போ ஓனர் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா ஏசி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் கால் பண்றான். இந்த திருடன் உடனே எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியாச்சும் கொடுங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்ல ஆனா ஓனர் எதுவுமே சொல்லாம மறுபடியும் போனை கட் பண்ணிடுறான். இப்போ இவனுக்கு தப்பிப்போங்கிற நம்பிக்கையே போயிருது. அப்போ சடனா அங்க ஒரு போலீஸ்காரர் வராரு. உடனே இவன் கண்ணாடி எல்லாம் குத்தி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கதறான். ஆனா வெளியில இருந்தவருக்கு எதுவுமே கேட்காம நோ பார்க்கிங்ல கார் நிப்பாட்டி இருந்ததுனால ஃபைன் ரிசிப்ட் மட்டும் விண்ட்ஷீல்ட்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இவன் அவ்வளவுதான் நம்ம இங்கே சாக போறோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப இவனோட நம்பிக்கையின் ஒளிய இன்னொரு திருட்டு பையன் வந்து இந்த காரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனையுமே கொஞ்ச நேரத்திலே அங்க உள்ளவங்க பார்த்து போலீஸ்ட பிடிச்சு கொடுத்துறாங்க. இப்போ நைட் ஆகிறது, என்ன பண்றதுன்னு தெரியாம காரை ஸ்டார்ட் பண்ற பட்டனை போட்டு சும்மா அழுத்திட்டு இருக்கான். அப்போ சடனா கார் ஸ்டார்ட் ஆகிறது. உடனே காரை ரிவர்ஸ் கீழ போட்டுட்டு வேகமா போய் ஒரு போஸ்ட் கம்பியில மோதிடுறான். அந்த ஆக்சிடென்ட்ல விண்டோ கார் உடைஞ்சிருது. இவனும் அது வெளியே வந்து தப்பிச்சிடறான். இதை பார்த்துட்டு ஹார்ன் அடிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாமேடான்னு நீங்க என்ன கேட்கலாம். ஆனா காரை உருவாக்குன ஒரு சவுண்ட் வெளியே கிட்ட கூடாதுன்னு சொல்லி அதையும் தூக்கி உள்ள வச்சிட்டாரு போல.